எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த காலையிலே எந்திரிச்ச உடனே இந்த விஜய் டிவிக்காரன் ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியே விட்டான். அத இந்த பிக் பாஸோட ப்ரோமோ அதை பார்த்த உடனே அப்படி தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்படியே அப்படி கோவம் தான் எரிச்ச வருது. அந்த முண்டை யாரவ ஜூலியாவா இந்த ஜல்லிக்கட்டுல வந்து நான் தமிழச்சின்னு சொல்லி போராடினா பத்தில. ஏய் நீ என்ன அதுக்கெல்லாம் இங்க பேச வரல. அது ப்ரோக்ராம் உண்மையோ பொய்யோ என்னமோ அது என்ன இளவோ. பார்த்திபன் ஊர் உங்க அம்மா ஊருன்னு சொன்னீங்க. நீ என்ன மலுவலுக்கடி பார்த்திபன் உங்க அம்மா ஊரு பரமக்குடி தான் எங்களுக்கு பூர்வீகம். பரமக்குடி பார்த்திபன் என்ன மலுவலுக்கடி சொன்னா நீ? நான் சரி பார்த்திபன் ஊரு சார் நம்ம ஊர் பக்கத்துல என்ன சரி நல்லான்ட்டு போறான்னு பார்த்தா ஏண்டி பப்ளிக்கா போட்டு கமலஹாசன் கேவலப்படுத்தி விட்டார. அப்படி இருந்த மாதிரி அந்த வீட்டுல நீ உயிரோட இருக்கா? தூக்கு போட்டு தொங்கி இருக்கணுமே. இன்னைக்கு என்னது ஜில்லாக்கா ஏண்டா டேய் கிருஷ்ணா குட்டி டிவி விஜய் டிவிக்காரா டேய் தலை வலிக்குதுடா. காலைல இந்த மாதிரி பிரமோ எல்லாம் போடாதீங்கடா. அத்தா நீ வெளியே வாடி. அந்த அவனும் காயத்ரி ஏண்டி இங்க சோத்த திங்கிறீங்களா? சோத்துக்கு பதிலா பிய திங்கிறீங்களாடி? வெக்கமே கிடையாது அவங்களுக்கு. சூடு சொன்னே கிடையாது. டிவியா போட்டு கேவலப்படுத்துறாங்களே அவ்வளவு. இப்ப இணையதளங்கள் பேஸ்புக்கு அது இது லொட்டு லொசுக்கு மடி கேவலப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கமலஹாசன் ஏற்கனவே நீ பிராட் போய் பேசிட்டான்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க சொல்லி சமாளிச்சுட்டா காயத்ரி. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முண்டைய வந்து அதுக்கு சம்பந்தம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரமோ வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து போட்டு காட்டவான். கமலஹாசன் சொல்லிட்டாரு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லன்னு என்ன பாத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு நாங்க இழிச்சவன் ஏன்னா அப்ப நாங்க என்ன போய் நீங்க மட்டும் உத்தமியா நீனா தமிழ்காரன்னு சொல்லிடாத. நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்படி பிராடு பேசிக்க தெரிய மாட்டான். நல்லா கேட்டுக்க. நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இவ்வளவு பிராடு பேசிக்க தெரிய மாட்டான். இந்த இவளுக்கு ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம எவனாவது கமெண்ட் போடுங்கடா. உமால வச்சு செய்யணடா அவங்களெல்லாம். அன்னைக்கு யூடியூப்ல என்ன போட்டு விட்டுருக்கீங்க அவளுக்கு? அவளை பத்தி பேசுனதுக்கு என்ன போட்டு விட்டுருக்கீங்க? அசிங்கமா கேட்டு அவளை பத்தி இப்ப ஜூலியை பத்தி பேசுறதுக்கு என்ன வீர தமிழச்சியா? டே மாலை டாவின் அந்த முண்டையெல்லாம் ரோட்ல ஓட விட்டு அடிக்கணும்டா. பொம்பளையாடா அவ. நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் முடியுமா? எவன் போய் கட்டிக்கிடுவான்? பொய் சொல்ல வேண்டியதுதான். ஒரு அளவு இருக்கு. சரி ஓகே ரைட்டு விடு. பொய் சொல்லிட்டா தொலைஞ்சிட்டா. ஸ்னேகன்னு அவனுலாம் சேர்ந்து கூட்டமா எடுத்து கொடுத்த ஒரு டைலாக்க அப்படியே ரூம்ல வச்சுட்டு யார ஓவியா முன்னாடி சொல்றாள. ஓவியா கேட்கிறாளடி தூக்கு போட்டு தொங்கலடி. நீலாம் பிக் பாஸ் விட்டு தூக்கு போட்டு தொங்கி இருக்கணும். உனக்கு வெக்கமே இல்லையா? வெளியே போனா மக்கள் காரி துப்புவாங்களேன்னு ஓவியா கேட்கிறாள. உனக்கு வெக்கமே கிடையாதா? நானா தான் செத்து இருப்பேன் உள்ள. உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்த எவனா தான் தூக்கு போட்டு தொங்கி இருப்பான். இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போச்சேன்னு. உன்னை உங்க வேணாம் ஏற்கனவே உங்க அப்பங்காரன் நொந்து போயிருக்கானா. அது மட்டும் இல்லாம உங்க தம்பி வேற ரொம்ப காண்ட்ல இருக்கானா. அந்த அவன் என் மூஞ்சிக்காக பாத்துக்கிட்டு இருக்கு. இல்லன்னு வச்சுக்க வேற மாதிரி கேட்பேன். இந்த மாதிரி என்னமோ அழுதே சாதிச்சிடுற. அழுதே சாதிச்சிடுறிய. உனக்கு என்ன ஜல்லிக்கட்டுல அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்களோ உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு நாமினேட் வரட்டும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் பேரு நாமினேட்ல வரட்டும் அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டி எச்ச இந்த மாதிரி நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போயிடலாம். எச்ச சைத்தேரி நீனா தமிழ்காரி. கமலஹாசன் ஐஸ் வைக்கிறியோ? பரமக்குடி பக்கத்துல நானும் பரமக்குடி பக்கத்துல இருந்து ஐஸ் வைக்கிறியோ? மாலை அப்படிலாம் சொல்லி தெரியாத. அந்த காண்ட்ல தான் இந்த வீடியோ போடுறேன்னா. ஏன்னா உன்னை பத்தி நான் பேசிருக்க மாட்டேன். அந்த காண்ட்ல தான் வீடியோ போடுறேன். எங்க ஊருக்காரன் நாமக்கல் மாவட்டம் பரமக்குடி பார்த்து முன்னா சொல்லி தெரிஞ்சுன்னு வச்சுக்குவேன். உன்னைய பாக்குற இடத்துல லோடு லாரி விட்டு ஏடிஎஸ் ஆவடிச்சு போடுவேன். எச்ச இந்த காசுக்காக பிச்சை எடுத்து பிச்சைக்காரன் போய் கஷ்டப்படுறவங்க பிச்சை எடுத்து தண்ணி திங்கிறான். இந்த மாதிரி பொய் சொல்லி திங்கல. ரோட்ல கிடக்கிற குப்பையை கிளறி நாயோட நாயா உட்காந்து திங்கிறான். அவன் மனுஷன். காசுக்காக என்ன வேணாலும் எவ்வளவு தூரம் வேணாலும் தரம் கட்டபடி நீலாம் ஜூலிங்கிறவன். இந்த ஜூலியை பத்தினா அவங்க அம்மாடே கமெண்ட் எவனா ஜூலிக்கு சம்பந்தப்பட்டு போடுங்க. இவ்வளவு நண்பர்களை மன்னிச்சிருங்க போடுறாங்க. தலை வலிக்குது கால இந்த ப்ரோமோ பார்த்துட்டு. எச்ச ஜில்லாக்கா ஒரு கேரளாக்கார பொண்ணு எவ்வளவு நேர்மையா இருக்கு. மக்கள் எதுக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு மூளை இல்லையா? 4 தடவை நான் உள்ள இருக்கிறவங்களா நான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா உள்ள இருக்கிறவங்களா மக்கள் ஓட்டு போற நாங்கெல்லாம் நான் கிறுக்கனா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னது நமிதா வந்து நேற்று பரணி வந்து எட்டி பார்த்தான்னு. அடியே நமிதா உனக்குலாம் அசிங்கமா போயிரு. நான் இது அதை அவளை பத்தி பேச வரல. பேசுன்னு வச்சுங்களேன் அப்படி பச்சையா கேட்பேன். சொல்லி வைங்க அதை பத்தி பேச வரல. அடியே ஜூலி மாலை வெளியே வாடி. உனக்கு இருக்கு தெரியும்ல நாத்தம். ரோட்ல நடந்துட முடியுமா? போய் பழைய வேலைக்கு போயிட முடியுமா? போ. டிஆர்வி ஆங்கர் ஆகணுமோ சினிமாக்கு வரணுமோ? நீங்க வச்சு சினிமாக்காரனே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவங்களைய.
வா ட்விட்டர்ல விக்கிபீடியாவில் போய் பாருங்க, ட்விட்டர்ல போய் பாருங்க. ஏன் ட்விட்டர்லயே நான் பதிவு பண்ணியிருக்கேன். உன்னை என்ன செய்வோம் முடியும்? உம்மால பிராடு பேசிட்டு வெக்கமே இல்லாம உட்காந்து அவளோட உட்காந்து ஜாடுற அப்படி சோத்தை தந்துக்கிட்டு இப்படி சோறு ஒரு வாய் சோறு எப்படி உள்ள இறங்குது போய் சொல்லிட்டான்னு அசிங்கப்படுத்திட்டாங்களடி உன்னைய ஊருக்குள்ள. அதையும் நீ சமாளிச்சு உட்காந்துட்டு இருக்க பத்தியா? அருமத்துல நல்ல பொறப்புல பிறந்த எவனுமே இப்படி இருக்க மாட்டான். அழகா மன்னிப்பு கேட்டு வீட்டு விட்டு வெளியே போறவன நீ மனுஷன். பரணி ஆம்பளடி, உண்மையான ஆம்பளை வெளியே போயிட்டான். நீ காசுக்காக கனெக்டிங் டிவி அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் செய்யவும்.